புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்களை நாம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். நல்லா கவனிச்சுக்கோங்க, பாட்டை அவர் எழுதல. கண்ணதாசனோ பட்டுக்கோட்டையோ அல்லது வாலியோ பின்னாடி வந்திருக்கக்கூடிய புலமைப்பித்தன் போன்ற கவிஞர்களோ அவங்க தான் எழுதியிருப்பாங்க. இசையமைச்சதும் இவர் இல்ல. கே வி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், எஸ்.எம். சுப்பையா நாயுடு, சங்கர் கணேஷ் இப்படி இசையமைச்சிருப்பாங்க. பாடுனதும் இவர் இல்ல. டி.எம். சௌந்தரராஜன், சேஸ்தாஸ், பி.பி. சீனிவாஸ், சீர்காழி கோவிந்தராஜன், ஏ.எம். ராஜா இவங்க தான் பாடியிருப்பாங்க. ஆனா எப்படி இவர் உற்சாகத்தினுடைய அந்த இதில் கொண்டு வர்றார், நடிப்பில் கொண்டு வர்றார் அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்து இவர் முகத்தில் இவருடைய அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜில், இவருடைய அந்த கையசைப்பில், உதட்டு அசைப்பில் வர்றப்பத்தாங்க இத்தனைக்குமான சேர்ந்து ஒரு உருவம் கிடைக்குது. அப்பதான் நாம் என்ன செய்யறோம்னா அப்படியே பொங்கி எழுகிற மாதிரி வந்துடுறோம். என்ன பாதியில் நின்று வச்சு பாக்குறீங்களா? மேலும் காண கீழே லிங்கை பிரஸ் பண்ணுங்க.